This video is sponsored by Explore Digital Marketing. Join Explore Digital Marketing work from home opportunity. Mobile-based part-time job perfect for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Search, share, and publish content. Simple talks, no selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account? You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. Send your name and qualifications in WhatsApp to 9941041160 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதயம் துடிப்பது இயல்பென்றாலும் அதற்குள் இன்னொன்று துடிப்பதை முதலாக உணர்ந்தான் கந்தன். அது மனமா இன்னொரு இதயமா என்பது புரியவில்லை என்றாலும் அது பிறரின் துக் துக் துடிக்கிறது என்பதை மட்டும் புரிந்து கொண்டான். பக்கத்து வீட்டிலிருந்த ஒருவருக்கு திடீரென உடல்நிலை சரியில்லை என்றதும் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றபோது தானும் உதவிக்காக சென்றிருந்தான். எமர்ஜென்சி பகுதியில் அனுமதிக்கச் சென்றபோது அவ்விடத்தில் குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் என கூட்டமாக இருந்ததோடு துக்கம் தாங்காமல் அழுது கொண்டிருந்தனர். மருத்துவ சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த ஒருவர் இறந்துவிட்டதாக கூறினார். அங்கே நின்று அவர்களின் நிலையை பார்த்த கந்தனுக்குள் உயிர் வாழ இரத்த ஓட்டத்தை சீராக்க உதவி கொண்டிருக்கும் இதயத்தை கடந்து ஆத்ம இதயம் துடிக்க ஆரம்பித்தது. உடல் துடிப்பு எனும் இதய துடிப்பை தாண்டி உயிர் துடிப்பால் ஒரு நிமிடம் துவண்டு போனான். நெஞ்சை பிசைவது போல், நெஞ்சை நொறுங்குவது போல் தன் அறிவு கட்டளைகளை ஏற்காத நிலையில் மனம் தவித்ததை உணர்ந்தான். கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. பக்கத்து வீட்டுக்காரர் கூட பல வருடம் பழகியவர், சிரமங்களில் உதவியவர், அவருக்காக உதவி செய்ய வந்திருப்பது நட்பிற்காக. யாரோ முகம் தெரியாத ஒருவருக்காக அவரது உறவுகள் கதறுவதை கண்டதும் உயிரே ஏன் துடிக்க வேண்டும்? இதுதான் மனித நேயம். இவன்தான் மனிதன். இதுதான் மனிதம். இத்துடிப்பு மற்ற உயிரினங்கள் துன்புறும் போதும் துடித்தால் அவன் புனிதன். இறந்தவன் நல்லவனா கெட்டவனா என்பது தெரியாது. ஊர் பேர் தெரியாது. ஆனால் அவனுக்கென சிலர் அழுது கொண்டிருந்தனர். அவர்கள் கூட கந்தனைப் போல உயிர் துடிக்க துக்கத்தை வெளியிட்டு முடியாது. சுவற்றை பார்த்து தன்னை யாரும் பார்க்காதவாறு தேம்பி அழுது துக்கம் தீர்த்து கொண்டிருந்தவனின் தோளில் ஒரு கைப்பட்டது. அண்ணா, அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. கேஸ் ட்ரபிள்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நீங்கள் அழாதீங்க. பக்கத்து வீட்டிலிருந்து மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டவரின் மனைவி சொன்ன பின்னும் கந்தனது தேம்பல் நிற்கவில்லை. உயிர் துடுப்பும் நிற்கவில்லை. அதை மனதாலும் அறிவாலும் கட்டுப்படுத்த முடியவில்லை. தானாகவே துடித்து கண்களில் கண்ணீரை வரவழைத்து சாந்தமானது. அடுத்த நாள் ஊரில் உள்ளவர்கள் பேசிக்கொண்டனர். பக்கத்து வீட்டுக்காரருக்கு உடல்நிலை சரியில்லாததை நினைத்து அவர் மனைவி கூட பெரிதாக அழாத போது கந்தன் மட்டும் அழுது கொண்டே இருந்தானாம். பக்கத்து வீட்டுக்காரர் அவனுக்கு பல உதவிகளை செய்திருப்பார். இல்லை என்றால் அப்படி தேம்பி தேம்பி அழுதிருப்பானா என்று கந்தனுக்கு மட்டுமே தெரிந்திருந்தது. ஆதாயத்தின் அடிப்படையிலான மனநடிப்பின் வெளிப்பாடாக தனது அழுகை இல்லாமல் தனது உயிரின் துடிப்பு பொதுவாக சக மனிதர்களின் இழப்பை தாங்க முடியாமல் துக்கம் கொண்டவர்களை கண்டதால் ஏற்பட்டதென்று